பஞ்சமி நிலத்தை பேசியா இந்த மக்கள் மாறி 25 ஆண்டுகளாக கால் நூற்றாக ஒன்னைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. நீங்க எந்த கட்சி கூட்டல அங்கதான் வாக்களிச்சிட்டு இருக்கான். அவனோட ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்த நில உரிமை 12.5 ஏக்கர் பஞ்சமி நிலம். ஏதாவது பேசி அப்படின்னா பிளாஸ்டிக் சேர் போதுங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட வர்ற வன்னியரசுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆதித்தமிழ் குடியின் விடுதலை போராட்டம் முடிஞ்சது. ஒருத்தட்ட கேட்க முடியாது. நேற்று பார்த்தீங்களே சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதல் ஏன் மற்றவங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? மற்ற பிரச்சனைகளுக்கு ஏன் வரமாட்டேங்குது? வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டில மலத்தை கலந்தான். அந்த மக்கள் குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு முதியவர்கள் முதற்கொண்டு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டாங்க. என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி குடிநீரில் ஏதோ உங்களுக்கு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர்கள் பார்த்து சொல்ல குடிநீர் தொட்டியை மேலே ஏறி பார்க்கும்போது அங்கே மனித கழிவு இருந்திருக்கு. அந்த பக்கம் போகிறதுக்கு துப்பில்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு. கூகுள் மேப் போட்டு கொடுக்கல, யாரும் போட்டு கொடுக்கல. 2 வருஷம் கழிச்சு விசாரணை பண்ணிட்டு சொல்றான், யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களே வந்து குடிநீர் தொட்டியில மேலே ஏறி மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்றான். அதை பத்தி இவர்களுக்கு வாயை திறக்க முடியல. சிறுப்பால அங்க போய் அடிக்க வேண்டியதானே? ஏன் ஸ்டாலின் இப்படி பதில் சொல்ற? பாதிக்கப்பட்ட நானே எப்படியா குடிநீர்ல மலத்தை கலந்துருப்பேன் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்க முடியல. கேட்க முடியாது. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போகும்போதே முதுகெலும்பு உருவி போட்டு வச்சுட்டு தான் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போறாங்க. அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனையை பார்த்து பேசுவாங்க? மக்கள் பிரச்சனை பேச முடியாது. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போனா 1 சீட்டு 2 சீட்டு கூட சில பெட்டிகள் ஸ்வீட் பாக்ஸ் விட்டமின் சி பாயும். விட்டமின் சி என்ன தெரியுமில? அது ஒரு விட்டமின் சி, நமக்கு தெரியாது, அது ஒரு விட்டமின் சி. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் சி பாஞ்சா போதும், அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கறது இல்லை. குடிநீர் வர மாட்டேங்குது, பிரச்சனைகள் இருக்கு, பஞ்சமி நிலம் இருக்கு. எதை பத்தியும் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களை பத்தி ஏதாவது பேசினா நாங்கள் பொங்கி கொண்டு வருவோம். யாருக்கான அரசியலாக இது இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. நெய்வேலியில் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதுல சில பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு இருக்கு. மீதி எல்லாம் கர்நாடகாக்காரனுக்கு போகுது, மலையாளக்காரனுக்கு போகுது, தெலுங்கனுக்கு போகுது, ஆந்திர பிரதேஷ்காரனுக்கு போகுது. நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் வரல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முழுசா கொடுக்கணும் அவசியம் இல்லை.